ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி. நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி நம்ம கிராக் பண்ணலாம், 1 ஹவர்ல நம்ம எப்படி முடிக்கிறது, அதே மாதிரி 50+ எடுக்க முடியுமா, இதெல்லாம் நிறைய டவுட் நம்ம கிட்ட நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ 50+75க்கு எடுத்தோம்னா கம்ஃபர்டபுளா நம்ம சிபிஐ 2க்கு படிக்கலாம். பட் கட் ஆஃப் பார்த்தா 100க்கு தான் போடுவாங்க. 100க்கு ஒரு 45+ எடுத்தாலே நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது கிளியர் பண்றது. ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி 50+ இருக்கிறது. மேக்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப முக்கியமான பார்ட். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 25 வருது, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் வருது. இந்த 20ல 15+ ஈஸியா வாங்கலாம், ரீசனிங்ல 20+ ஈஸியா வாங்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் கவர் பண்ண நம்மளுக்கு 35+ வந்துருது. ஓகே, ஆஸ் அ பிகினரா இருந்தாலும் நீங்க எடுக்கலாம். ஃபார் பிகினருக்கு நான் சொல்றேன். இதே நீங்க ஒரு ஃப்ரெஷரா வேற எக்ஸாமுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கிறீங்கன்னா 45 அவுட் ஆஃப் 45 வாங்கலாம். அப்படியுமே நீங்க 5 மார்க் 40+ இதுலயே நீங்க வாங்கிடலாம். ஓகே, இது யாருக்குன்னா ரிப்பீட்டர், ஆல்ரெடி வேற எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு. ஓகே, சயின்ஸ் பார்ட்னு பார்த்தோம்னா சயின்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் வருது. ஜெனரல் சயின்ஸ் இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா 15 மார்க் ஈஸியா வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டாபிக் இருக்கு. பட் கண்டிப்பா நீங்க 10 மார்க் வாங்கிடலாம் இதுல. ஏன்னா உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும். 10 கொஸ்டின் ஈஸியா இருக்கும், 10 கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். 15+ எப்படி வாங்கலாம்? என்னென்ன டாபிக்னா சயின்ஸ்ல செல்லு, ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லைட்டு, சவுண்ட் டாபிக். இந்த டாபிக் கவர் பண்ணாலே உங்களுக்கு முக்கால்வாசி சயின்ஸே முடிஞ்சிடும். பிசிக்ஸ்ல இருந்து அதிகம் கேட்பாங்க. இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா ஆசிட் அண்ட் பேஸ் இதுல தான் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக் கடைசி டைம்ல நீங்க ரிவிஷன் பண்ணணும்? பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷன், இதெல்லாம் ஈஸியா கேட்பாங்க. சில டைம் கேட்பாங்க, கேட்காம போவாங்க. டிக்னாமெட்ரி கூட சில டைம் கேட்பாங்க, இதெல்லாம் ரேர். ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஏஜ், ஆவரேஜ், இதெல்லாம் பார்க்கலாம். அந்த 20 கொஸ்டின்ல 15 ஈஸியா வந்துடும். மீதி 5 கொஸ்டின்ல 3 வந்து மாடரேட்டா இருக்கும், 2 வந்து ஹார்டா இருக்கும். ஹார்ட் மீன்ஸ் லென்த்தியா தான் இருக்கும், பட் சால்வ் பண்ணிடலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரேங்கிங் பார்த்துக்கோங்க. இப்போ மேல இருந்து பார்க்கும்போது 9th இருக்கான், கீழே இருந்து பார்க்கும்போது 17 தான் இருக்கான். அப்போ வந்து எவ்வளோ ரேங்கிங்? 9 + 17 - 1 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம் நிறையா கேட்பாங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸி ஸ்கோரிங். அதே மாதிரி நீங்கள் சில்லாகிசன் பார்க்கலாம்னா சில்லாகிசன் டாபிக் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அதில் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. சில்லாகிசன் ஒன்றும் கிடையாது, ஆல் ஏஆர் ஆல் பி இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்கல்ல, அதுதான் சில்லாகிசம். ஓகே, அப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக், ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெஃபினெட்லி நான் வந்து உங்களுக்கு கேரண்டி சொல்றேன், இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சிட்டீங்கனாலே மேக்ஸ்ல 15, ரீசனிங்ல 20, சயின்ஸ்ல வந்து ஒரு 10, இதுல டோட்டல் பண்ணாலும் 45+ வந்துடுது அசால்ட்டா. இன்னொரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது நிறைய தான் வரும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அழகா 50+ நீங்க எடுத்துடலாம். இதை வந்து நாங்க எடுத்தனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். இது இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ மார்க் டெஸ்ட்ல நான் வந்து 40, 59, 60+ அழகா மார்க் டெஸ்ட்ல எனக்கு வருது. ரீசன் நான் வந்து இந்த மெத்தட்ல தான் ஃபாலோ பண்றேன். உங்களாலையும் எடுக்க முடியும். ஏன்னா இது நான் முடியாத சொல்ல, முடிச்சதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அந்த 60+ன்றது 70க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், நாட் 100. 75க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த மார்க் டெஸ்ட்ல. ஓகே, நீங்க வந்து 45க்கு எடுத்தனாலே உங்களுக்கு 100க்கு ஒரு 60 கிட்ட வந்துடும். ஸோ அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. ஓகே, வேற என்ன நம்ம பார்க்கலாம்? உங்களுக்கு இப்போ நீங்க ஜேஇ ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா நான் ஒன் ஷாட் சயின்ஸ் ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்கேன். 3 hours லைவ் மாதிரி. அது எப்போ நான் இன்னும் டிசைட் பண்ணல. அதுக்கான சப்போர்ட் ஒரு அட்லீஸ்ட் நிறைய பேர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா நான் மட்டும் தனியாக லைவ்ல பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஒன் ஷாட் சயின்ஸ் கூட நம்ம லான்ச் பண்ணலாம் ஜேஇ பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நீங்க எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்? 3 ரவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க மைண்ட்ல. 1 ஹவர்ல
ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நானா சொல்றேன் உங்களுக்கு. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஏதாச்சும் ரவுண்ட்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து 15 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 10 மினிட். இதுல ஈஸி அண்ட் நோன் கொஸ்டின் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுங்க. இதுல லெஃப்ட் பண்ண கொஸ்டின் அண்ட் ஹார்டா நினைச்ச கொஸ்டினை அட்டன் பண்ணுங்க. ஸோ இதில் அட்லீஸ்ட் நீங்கள் 30+ கரெக்டாக போட்டுருவீங்க. இதில் ஒரு 15+ வந்துடும் இந்த செகண்ட் ரவுண்ட். அப்போ இந்த தேர்ட் ரவுண்ட் என்னன்னா கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டவுட்டாக இருக்க கொஸ்டினை அட்டன் பண்ணுங்க. டவுட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. இதில் எப்படி 5 to 10 மார்க்ஸ் வரும். ஸோ ஓவராலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 25 நிமிஷத்தில் 35 கொஸ்டினே அடிக்கலாம். நீங்கள் ஒரு வேற லெவலில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 35 to 40 மினிட்ஸில் ஏஎல்பி மார்க்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா வந்து நான் ரீசன் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வேற இந்த ஜேஇ எக்ஸாம், அதோட ஏஎல்பியோட காம்ப்ளிகேட்டான எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏஎல்பி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால டைம் வந்து ஒரு ஃபேக்டரே இருக்காது, ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய சயின்ஸ் கண்டென்ட் நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்லைனர் 600 லைன்ஸில் என்சிஆர்டி 6 to 10 கவர் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் சயின்ஸுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வேணா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லாட்டி சேனலில் இருக்கும். தேங்க்யூ.